வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி இன்று மாலை என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த தர்மஸ்தலா மேட்ரை பற்றி நீங்கள் ஏன் சார் பேசவே இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. தொடர்ச்சியாக எங்கே பார்த்தாலும் இதே இந்த செக்ஸ் டார்ச்சர்கள், கொலைகள் இதை பற்றி பேசி பேசி என்ன சொல்கிறது, நம்ம மைண்டே ஒரு மாதிரி சிக்காயிடுது. அதனால தான் அதை பற்றி பேச வேணாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனாலும் தொடர்ந்து நண்பர்கள் எல்லோரும் கேட்பதால் இன்னைக்கு தர்மஸ்தலா கேஸை பற்றி என்னன்னு பார்ப்போம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தர்மஸ்தலா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவோட தென்பகுதியில் தான் இருக்குது. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த ஒக்கலிகா அப்படின்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவர்களும் ஒரு வகையான உயர்ந்த சாதின்னு சொல்லக்கூடியவங்க தான். அதனால் ஒன்றும் ரொம்ப பாதிக்கப்பட்ட சமுதாயம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தர்மஸ்தலான்ற ஊர் பார்த்திங்கன்னா பகுபாலி அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பாகுபலின்னு சொல்லுவாங்க. அந்த பாகுபலி அப்படின்றது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மகாவீரருக்கு தான் அந்த பெயர் உண்டு. அந்த மகாவீரரோட சிலை தான் அங்கே இருந்தது. ப்ளஸ் அங்கே ஒரு மஞ்சுநாதான்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருப்பினும் அந்த கோயிலோட ட்ரஸ்டியாக இருப்பவர் ஒரு ஜெயின் ஒருத்தர். சரியா, அவர் மீது தான் இப்போது இந்த புகார் சொல்லப்பட்டு இருக்கிறது. தர்மஸ்தலா அப்படின்னோடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அது ஏதோ ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு சின்ன ஊர் தான். ஆனால் எப்படி திருவண்ணாமலை, திருப்பதி, காளஹஸ்தி போன்ற ஊர்கள்லாம் ரொம்ப ஃபேமஸான ஊர்களோ, அதுபோல் கர்நாடகாவில் இந்த தர்மஸ்தலான்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய ஊர். அது நிறைய வீடியோவில் பேசும்போது எல்லோரும் கேட்டிருந்தாங்க. மற்ற வீடியோஸில் பார்க்கும்போது என்னன்னா, கீழே கமெண்ட்டில் போலீஸ் என்ன செஞ்சது, கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுக்கலையா அப்படின்னு. இந்த திருப்பதி, இந்த மாதிரி திருவண்ணாமலை, இந்த மாதிரி தர்மஸ்தலா, இந்த மாதிரி பக்தர்கள் லட்சக்கணக்காக குவியக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அப்படின்றது ஒரு நாளைக்கே ஒரு 1000 கம்ப்ளைண்ட் வரும். அதனால அந்த காவல்துறையை பொறுத்தவரை அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. என்ன சார் நீங்களே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்கன்றீங்களா? ஏன்னா அது யதார்த்தமான ஒரு விஷயம். இப்போது ஒரு கிராமத்தில் திடீர்னு ஒரு பையனை காணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்த கிராமமும் கொந்தளிச்சிடும். எங்கடா போனான், அப்படி எப்படா காணாமல் போவான் அப்படின்னு. ஆனால் இது மாதிரி பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய இடங்களில் பார்த்தோம்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சார் என் பையனை காணும், இங்கே தான் விட்டுருந்தேன், இந்த இடத்துல காணும், என் ஒய்ஃப் வந்தாங்க, இந்த இடத்துல நின்னாங்க, காணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் வந்த வண்ணமாகவே இருக்கும். அப்படின்றப்போ அது அவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸை கொடுக்காதுன்றது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவதும் பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களில் எத்தனை பேர் திரும்ப என் பையன் கிடச்சிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு வாட்டி எங்களை திருப்பதிக்கு கூப்பிட்டு போனாங்க. எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா, பெரியப்பான்னு நிறைய பேர் போயிருந்தோம். அப்போ போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா, என் தம்பி அப்போ 3 வயசோ என்னவோ தான், திருப்பதியில் காணாமல் போயிட்டான். எல்லாம் அலறி அடிச்சுட்டு தேடணும், வச்சோம், எல்லாம் பண்ணோம். உடனே எங்கள் மாமா ஒருத்தர் பக்கத்தில் இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாரு. ஃபார்ச்சுனேட்லி ஒரு 1/2 மணி நேரத்தில் கிடச்சிட்டான். எங்கே நின்றுட்டு இருந்தானோ அதுலேருந்து பக்கத்தில் எங்கேயோ ஒரு வேடிக்கை பார்க்க போயிருந்துருக்கிறான். கிடச்சிட்டான். கிடச்ச உடனே என்ன பண்ணுவோம், நாங்கள் எல்லோரும் எடுத்து கொஞ்சிக்கிட்டு எல்லாம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். அந்த ஸ்டேஷனில் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தானே. அப்போ இது போல் இந்த இடங்களில் கம்ப்ளைண்ட்டுன்றது ஏகப்பட்டது வந்துட்டு தான் இருக்கும். அதனால் இதில் பழியை தூக்கி காவல்துறை மேலெல்லாம் போட முடியாது. சரியா? நீங்கள் திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஹெல்ப் பூத் இருக்கும் பாருங்கள், போய் கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு பூத்துலேயும் 200 கம்ப்ளைண்ட் இருக்கும் டெய்லி.
அப்போ இதை வச்சு அந்த மரணங்களை நியாயப்படுத்த முடியுமான்னா அதுவும் முடியாது. அந்த நபர் சொல்றவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் புதைச்சேன் அப்படின்றாரு. அவரே வந்து கிட்டத்தட்ட நானே ஒரு 400க்கும் மேற்பட்ட சடலங்களை புதைச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அதற்கு சான்றாக ஒரே ஒரு மண்டபோட மட்டும் கொண்டிருக்கிறார். கேட்டால் என்னுடைய மன அழுத்தம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த அழுத்தத்தோடு வாழ முடியல, நான் இது வந்து எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஆங்கிலத்தில் சொல்கிறது அந்த க்ளோஷர் அப்படிம்பாங்க, என் மனசில் இருக்கக்கூடிய அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடச்சி அதன் மூலமாக எனக்கு தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும்னு, இல்லை தன் நெஞ்சே தன்னை சுடும்னு, அந்த மாதிரி அவர் வந்து சரண்டர் ஆகியிருக்கிறாரு. நல்ல விஷயந்தான். அப்போ இந்த இடத்தில் இதற்கு உண்டான நடவடிக்கையை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, இந்த கேஸை பற்றி இந்த விஷயங்களை பற்றி யாருமே ஆரம்பத்திலலாம் பேசவே இல்லை. இந்த சரணடைந்த நபர் என்ன சொல்கிறாரு, சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலை நடக்குதுன்றார். ஆனால் இந்த கேஸ் வெளிச்சத்துக்கு முதல்ல எப்போ வெளியே வருதுன்னா, சௌஜன்யா அப்படின்னு ஒரு பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு 2012 காணும்னு அவங்க வீட்டில் தேட ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் பார்த்தா அந்த பெண் கொலையாகி ரேப் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு உடல் கிடைக்கப்பட்டது அப்படின்னு அதற்காக கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த கம்ப்ளைண்ட்டும் முதல்ல சீரியஸாக எடுக்கலைன்றாங்க. பிறகு மக்கள் போராட்டங்கள், அந்த ஒக்கலிகா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் இல்லை அந்த பகுதியில், அது ஒரு சாதிய பிரச்சனையாக மாறி ஒரு பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடத்தி கடைசியாக அதை விசாரிக்கிறேன்னு ஆரம்பித்தாங்க. அந்த விசாரணையிலும் முழுமையான பதில் எதுவும் வரல, யாரும் குற்றச்சாட்டப்பட்டவராகவும் வரல. ஆக ஒட்டுமொத்தமாக கர்நாடகாவில் இந்த குறிப்பிட்ட ஒரு கோயிலை வைத்து ஏகப்பட்ட கொலைகள் நடக்குதுன்றாங்க. இந்த கொலைகள் மட்டும் இல்லை, இதை தாண்டி செக்ஸுவல் பர்வர்ஷன் அப்படின்ற விஷயம் வந்து இந்த ஒரு கோயிலில் மட்டும் கிடையாது, மதம் சார்ந்த எல்லா நிறுவனங்கள்லையும், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, விஷயங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொல்லக்கூடியது தான். இந்த மாதிரி மதம் சார்ந்த வேலைகளை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வேலை இருக்காது. என்னென்னா ஒன்றும் வேலை கிடையாது. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு வந்தாங்களா, குளிச்சு பூஜை கீஜை பண்ணாங்களா, ஒரு 8 மணியோட எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இல்லை திருப்பதி போல் ரொம்ப பிரபலமான கோயிலாக இருந்தால் பணம் கொட்டுன்னு கொட்டும். ஆனாலும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. வர்றவங்கள ஒழுங்கு பண்ணி அப்படி போய் இப்படி போன்னு சொல்கிறது அப்புறம் பெரிய வேலையாக. அப்போ என்ன ஆகுது, மிதமிஞ்சிய பணமும் வேலை இல்லாமல் வெட்டியாக நிறைய டைமும் கிடைக்கும்போது செக்ஷுவல் பர்வர்ஷனில் தான் அது போய் முடியும். புரியுதுங்களா? செக்ஷுவல் பர்வர்ஷன் வரதுக்கு காரணமே என்னென்னா, செய்யறதுக்கு உருப்படியான வேலை இல்லைன்றது தான் காரணம். அப்போ இதற்கு என்ன செய்வதுன்னா, பொதுமக்கள் தான் நம்ம உஷாராக இருக்கணுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது ரெகுலர் லைஃப்பில் இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது டீவியேட் ஆகுறாங்களா, அந்த விஷயங்களெல்லாம் நாம் தான் கவனித்து பார்க்கணும். சில நேரங்களில் பெற்றோரிடம் சொல்வதற்கு பிள்ளைகள் பயப்படும். அந்த பிள்ளைகள் தைரியமாக சொல்வதற்கு உண்டான சூழலை நம்ம கொடுக்கணும். அதை கொடுக்காம எப்போவுமே பிள்ளைய போட்டு மிரட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சிங்களேன், இதை சொன்னால் இதுக்கும் நம்மளை தான் திட்டுவாங்க, எதுக்கு வம்புன்னு பேசாமல் அந்த பிள்ளைங்க இருந்துடும். ஸோ பிள்ளைகளிடம் இதை பற்றி பேசுவதற்கான ஒரு இடத்த நம்ம உருவாக்குறது இல்லை. சரி, காவல்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களும் மனிதர்கள் தானே. பொதுவாகவே இந்தியாவிலன்னு இல்லைங்க, உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா, மதம் சார்ந்த ஒரு இடத்துல டக்குன்னு காவல்துறை வந்து உள்ளே நுழைஞ்சிட மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, பொற்கோயிலில் பெரிய பிரச்சனை, உள்ளே வந்து தீவிரவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னு கன்ஃபார்மான செய்தி வந்திருக்கு அப்படின்னதுக்கு அப்புறம் இராணுவத்தை உள்ளே அனுப்புனாங்க. அனுப்பி என்ன நடந்தது, அடுத்த 6 மாதத்திற்குள் பிரதமராக இருந்த இந்திரா காந்தியவே கொண்டுட்டாங்க. ஸோ நம் மதத்தை சார்ந்த ஒருவர் தவறு செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து எந்த மதத்தை சார்ந்தவரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, சீக்கிய மதமாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் தங்கள் மதத்தின் முக்கியமான தலைவர்கள் வந்து தவறு செய்தார்கள் அப்படிங்கிறத ஒத்துக்கவே மாட்டாங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. அது நீங்கள் சிவசங்கர் பாபாவில் ஆரம்பித்து நித்யானந்தா வரை எத்தனை சாமியார் வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லா இடங்கள்லையும் இதுதான் நடக்கும். அதன் உச்சகட்டம் தான் சீக்கிய பொற்கோயிலில் தீவிரவாதிகள், அதாவது நாட்டை துண்டாடக்கூடிய ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் உள்ள ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தீர்க்கமான செய்தியின் அடிப்படையில் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னு இந்திரா காந்தி நடத்துகிறாங்க.
ஆனால் என்ன நடந்தது, எங்கள் மத நம்பிக்கையில் நீங்கள் தலையிட்டீங்கன்னு சொல்லி இந்திரா காந்தியவே போட்டாங்க. அப்போது ஒரு நாட்டின் பிரதமருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னு சொன்னால் ஒரு சாதாரண காவல்துறை அதிகாரி எங்கே போயிட முடியும்? பொதுவாகவே இந்த மாதிரி மடங்கள், இந்த மாதிரி ஆசிரமங்கள், இது பூராமே பார்த்தோம்னா எல்லாமே வந்து பெரிய கருப்பு பணம் குடோனாக இருக்கும். யாராவது ஒரு பெரிய கருப்பு பண முதலைகளோட பேக் அண்ட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கே தெரிஞ்சு இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆற்காட்டில் ஒரு திடீர்னு நான் வந்து இப்போ குடி வந்த இடத்துல வந்து ஒரு 20 வருஷமாக இருக்கிறேன்னு வைங்களேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வர சாதாரணமாக இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு சாமியார் ஆகிட்டார். சாமியார் ஆன 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஒன்று கட்டிட்டாரு. எங்கேருந்து காசு வருது? பக்தர்கள் கொடுத்தாங்கன்னு சிம்பிளாக சொல்லிடலாம். வர்ற பக்தர்கள்லாம் வந்து என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் 100, 200, 1000 இவ்வளோதான் அவங்களால கொடுக்க முடியும். இதுக்கு பின்புலமாக எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாராவது ஒரு பெரிய கருப்பு பணம் முதலீட்டு இருந்து தான் அந்த பணம் வரும். அந்த பணங்கள் டிரான்சாக்ஷனு இன்னும் என்னெல்லாம் பிளாக் மார்க்கெட் ஒர்க் இருக்கோ எல்லாமே அந்த ஆசிரமம் இல்லாமல் அந்த மத நிறுவனம் அப்படின்ற பேரில் தான் உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஐடி ரைடும் வராது, போலீஸ் ரைடும் வராது, எதுவும் வராது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இந்த மதம் என்ற போதையில் அடிமையாகாமல் இருந்தால் போதும். மதம் என்பது வீட்டில் நீங்கள் சாமி கும்பிட்றதுல தொடங்கி என்ன ஆகுது, வீட்டில் சாமி கும்பிட்டா பத்தாது, நான் வந்து திருப்பதிக்கு போகிறேன், நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன், நான் பழனிக்கு போகிறேன், திருச்செந்தூருக்கு போகிறேன் அப்படின்னு அது அடுத்த ஸ்டெப்பு போகுது. இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் எங்கே போகுது, நான் சாமியார்கிட்ட போகிறேன். அப்போது முக்கியமான பிரச்சனை எங்கே இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது. தன்னம்பிக்கை குறைவு. தன்னம்பிக்கையின் அளவு எந்த அளவுக்கு குறைய 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 பக்தியின் அளவு ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதுதான் பிரச்சனையே. ஸோ பக்தியின் அளவை கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டீர்கள் என்றால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் மாட்டிக்காமல் நம்ம தப்பிக்க முடியும். எல்லாரும் பேசுகிறாங்கல்ல இந்த டாஸ்மாக்னு, அதை விட மோசமான போதை தான் இந்த மத போதை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இந்த மாதிரி சிக்கல்களில் யாரும் சிக்காமல் இருப்பதற்கு உண்டான வழியாக இருக்கும். காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகிறாங்களா இல்லை சிபிஐக்கு மாற்ற போகிறாங்களா இதை பற்றியும் ஒரு முழுமையான செய்தி எதுவும் இன்னும் வரல. இந்த நம்பர் மட்டும்தான் வந்திருக்குது, ஒரு 364 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. மேற்கொண்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தோண்ட பிணங்கள் வருகிறதா இல்லை இது எல்லாமே பொருளியா அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டும். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.